வணக்கம். தனா செல்வி. இன்று ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலேயே செய்யலாம் ஒரு டேஸ்டியான சிக்கன் ரெசிபி. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சிக்கன் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வைக்கிறதுக்காக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் முட்டை ஒன்று உடைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா அடிச்சுடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதம் போட்டுடலாமா? போட்டுட்டு நல்லா இது பண்ணுங்க, நல்லா கலக்கணும். கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டுடலாம். லெமன் ஜூஸும் போட்டு நல்லா கலக்கிட்டு நான் ஒரு அரை தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஊற்றலாம். நான் வீட்லேயே தக்காளியை அரைச்சேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம். சிக்கன் இருக்கு இல்லைங்களா, போன்லெஸ் சிக்கன் நல்லாயிருக்கும். எலும்பு இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாமா? ஒரு 1/2 hour 3/4 hour உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ நீங்கள் ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னாக்கா நம்ம ஹோட்டல் சுவையில் இருக்கும். வாங்க பார்த்துக்கிட்டே செய்யலாம். இப்போ நம்ம கார்லிக் பூண்டு ஒரு 10 பூண்டு போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அருமையான ஹோம்மேட் சாஸ் எப்படி பண்ணுறது, கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் போட்டுடுங்க. பட்டரும் எண்ணெயும் போட்டிருக்கேன். இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை போட்டுடுங்க. கார்லிக் போட்டாச்சு. நல்லா கார்லிக் செவந்த உடனே நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடுங்க. மிளகுத்தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்துருங்க. தேவையான அந்த சாஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் காய்ச்சின பால் நான் நல்லா ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். இந்த கோதுமை மாவு நல்லா வேகணும், நல்லா கட்டியாக ஆகணும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சாஸு நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ கோதுமை மாவு போட்டு நம்ம மில்க்கு ஊற்றிருக்கோங்க இல்லைங்களா, நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு மேலே தான் ஊற்றிருக்கேன் மில்க்கு. அந்த கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா அந்த கோதுமை மாவு வாசனை போகிற வரைக்கும் பண்ணி நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த சிக்கனை எப்படி பொரிச்சு போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி மூங்கில் குச்சி இருந்ததுன்னா நல்லா தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு எடுத்துங்க. என்கிட்ட பெருசாக இல்லை, இதுதான் இருக்குது. அதெல்லாம் சிம்பிளாக செய்து காமிக்கிறேன். இதில் நம்ம இந்த சிக்கன் ஊற வச்சுருக்கோங்களா, அது ஒன்று, குடமிளகாய் அது போட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றி வடை மாதிரி பண்ணல, கொஞ்சமாக ஊற்றி அதை வறுத்து எடுக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி குச்சியில் குடமிளகாவும் சிக்கனையும் இது பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுமா, நம்ம வீட்லேயே செய்து சாப்பிட்லாம். அந்த அளவு குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். சிக்கன் பாருங்கள், நல்லா கொஞ்சம் பொறுமையாக பொரிச்சாச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸில் போட்டு விடலாம். கார்லிக் சாஸில் போட்டு கலந்து விடலாம். அப்படி நம்ம சர்வ் பண்ணுறப்போ கூட மேலே கொஞ்சம் அப்படி லைட்டாக போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா டேஸ்டியான ஸ்பெஷலான சிக்கன் சாஸ் ரெடி ஆகிடும். ரொம்பவும் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சிக்கன் சாட்டே ரெடி ஆகிடுச்சு. இது சர்வ் பண்ணுறப்போ இது மேலே கொஞ்சம் அப்படி ஊற்றிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லையா, இது மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நம்ம ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு முறை செய்து பாருங்களேன், உங்களுக்கே பிடிச்சிடும்.